அனைவருக்கும் வணக்கம். எடுத்துக்காட்டு 1.22. இது ஒரு முக்கியமான ஒரு 2 மதிப்பெண் வினா. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேயின் மதிப்பு காண்க. இந்த மாதிரி கேள்விலாம் நம்ம கேட்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டாட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k - 1 எனில் கேயின் மதிப்பை காண்க. ரொம்ப சுலபமாக சொல்லித்தரேன் பாருங்க. ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. ஒரு 2 ஸ்டெப்பும் நல்லா கவனிச்சிங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வர்றது எல்லாமே புரியும். ஸோ இதை மட்டும் அப்படியே எடுத்து எழுத போகிறேங்க. நான் பாருங்கள், எஃப் டாட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5. இதனுடைய மதிப்பு வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மட்டும் தனியாக மறுபடியும் எடுத்து எழுதுகிறேன். எஃப் டாட் எஃப் ஆஃப் கே. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் மறைக்கிறேன் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? எஃப் ஆஃப் கேன்னு இருக்கா? எஃப் ஆஃப் கேனா எஃப் ஆஃப் கேவோட மதிப்பு இங்கே இருக்குது. எஃப் ஆஃப் கேவோட மதிப்பு இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக இதோட மதிப்பு எடுத்து இங்கே எழுத போகிறோம். பாருங்கள், 2k - 1 எழுதிட்டோமா? இந்த டாட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ப்ராக்கெட் போடுறோம். முன்னாடி என்ன இருக்குது? எஃப் இருக்குது, எஃப் போட்டோம். புரியுதா உங்களுக்கு? புரிய நம்பர் ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். இது வந்து எப்படி இருக்குது நமக்கு? எஃப் ஆஃப் கே அந்த மாதிரி இருக்கா? எஃப் ஆஃப் கே, அதாவது இங்கே இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே எஃப் இருக்குது, எஃப் இங்கே உள்ளனா இருக்குது, கே எழுதிட்டோமா? அதோடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? 2k - 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த எஃப் இந்த ப்ராக்கெட் இருக்குது, உள்ளன கே இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறது இது எல்லாமே கேவோட மதிப்பு. இப்போ கே எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த 2k - 1 போடணும். இந்த ஈக்குவல் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த 2 எழுதிட்டேன். கே எங்கே இருக்கா? கேவுக்கு மதிப்புனது 2k - 1. அதனால் ப்ராக்கெட்டில் 2k - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு -1. இந்த -1 உள்ள பெருங்க. 2 × 2 4 கே மைனஸ் 2 1 2. ஸோ -1 இது. நெக்ஸ்ட் நான் செய்யலாம் பாருங்கள். 4k -2 -1 கூட்டணும் -3 வந்துடும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மதிப்பு. நான் மறுபடியும் இது ஒரு டைம் ஃபுல்லாக எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். உங்களுக்கு புரியும்படி மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். எஃப் டாட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5. பாருங்கள், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுக்கு தான் நான் வந்து வேல்யூ இது கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே எடுத்து போட்டுக்கலாமா? இதோட மதிப்பு 4k - 3. அதை இங்கே நான் போடுறேன். 4k - 3 ஈக்குவல் டு இந்த 5. இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள். 4k ஈக்குவல் டு 5 -3 அந்த போனால் +3 மாறிடும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 4k ஈக்குவல் டு 2 கூட்டினா நமக்கு 8ன்னு வந்துடும். ஸோ k ஈக்குவல் டு 8/4. ஓகேங்களா? இப்போ இதை அடிக்கலாமா? பெருக்கில் இருக்கிற 4 இந்த பக்கம் போனால் வகுத்தலாமா? 4 4 4 2 4 8. கேயோட மதிப்பு 2. ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். கேயோட மதிப்பு 2 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி எழுதினா உங்களுக்கு 2 மதிப்பெண் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.